නිවාසනාය ප්‍රතිලාභී සංඛ්‍යාව 1,74,942 பேர் வீட்டுக்கடனை பெற்றுள்ளனர். வீட்டுக்கடனை பெற்றுள்ளவர்கள் அனைவரும் அந்த வருடங்களில் குறிப்பாக 2015, 2016, 2017, 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் 2015 ஆண்டிலும் 1 லட்சம் ரூபாய் கடன் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. HNB ஃபைனான்ஸ் நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. 2017 ஆண்டு 2018 ஆண்டுகளில் 2 லட்சம் மற்றும் 3 லட்சம் ரூபாய் கடன் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 2019 ஆண்டு 5 லட்சம் ரூபாய் கடன் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களில் எவற்றுக்கும் முழுமையான தொகை வழங்கப்படவில்லை. இது ஒரு தோல்வியடைந்த திட்டமாகும். 1 லட்சம் ரூபாவை வழங்குவதாக தெரிவித்து மக்களுக்கு 20,000 ரூபாய் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது. 5 லட்சம் ரூபாய் வழங்குவதாக தெரிவித்து வெறும் 40,000 ரூபாய் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது. கடன் திட்டம் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட 1,74,000 பேரினால் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை நிதி நெருக்கடியை சந்தித்துள்ளது. வழங்கப்பட்ட நிதியை மீளவும் அறவிட முடியவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். எனவே திட்டமிட்ட முறையில் அப்போதைய அமைச்சரினால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவது விடயம், 1,36,070 வீட்டு திட்ட உதவி திட்டங்கள் பயனாளிகளும் இருந்துள்ளனர். அவர்களுக்கு வெறுமனே 5 அல்லது 10 சீமந்து பொதிகள் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளன. சில வீடுகளுக்கு தகரங்கள் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளன. சில வீடுகளுக்கு வெறுமனே ஷீட் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு நாம் கண்டறிந்த 6,000 வீடுகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றன. அந்த வீடுகள் இன்றும் தகரங்களால் மூடப்பட்டு சுவர்களேனும் மீண்டும் கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. அந்த வீடுகள் முழுமை பெறவில்லை. வீட்டு திட்டத்துக்காக 19,785.10 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வீட்டு உதவி திட்டங்களுக்காக 11,464.4 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதுக்கு 66,331.96 மில்லியன் ரூபாய் மொத்தமாக இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதியை பயன்படுத்தி வெறுமனே 11,000 வீடுகளும் முழுமைப்படுத்தப்படவில்லை. සාමාන්‍ය නිවාස 11,000කට ආසන්න ප්‍රමාණය 2015 සිට 2019 2015 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை வீடமைப்பு அமைச்சினூடாக நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டு திட்டங்கள் தொடர்பில் பாரிய விளம்பரம் செய்யப்பட்டது. வீட்டு திட்ட உதவியை வழங்குவதாக தெரிவித்து மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். தற்போது சில நாள் கடனை மீள செலுத்த முடியாமல் போயுள்ளது. 10-15 சீமந்து விரிவான அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்கும் சிக்கலாக அமைந்துள்ளது. அரசியல்வாதிகளின் அழுத்தங்களுக்கு அமைய சிலருக்கு வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவை மிகவும் தோல்வியடைந்த திட்டங்கள் என்பதை மீண்டும் கூறுகின்றேன். சில வீடுகள் வனவிலங்கு வலயங்களாக மாறியுள்ளன. அந்த வனவிலங்கு வலயங்களுக்குள் கட்டப்பட்ட வீடுகளை மீண்டும் மக்களுக்கு வழங்க முடியாது. 15, 20, 30, 40 வீடுகள் கட்டப்பட்ட சில கிராமங்களும் இருக்கின்றன. அவ்வாறான வீடுகளில் ஒருவர் மாத்திரமே வசிக்கின்றார். ஏனையோரை கண்டறியவும் முடியவில்லை. தற்போது அந்த கிராமங்களில் உள்ள வீடுகளை கண்டறியும் முயற்சியில் ஈரானுக்கு வீசப்பட்ட குண்டுகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவினால் வீசப்பட்ட குண்டுகளின் எண்ணிக்கையையும் அவர்கள் கூறுகின்றனர். அந்த குண்டுகளின் உற்பத்தி வருடம் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் அறிந்து வைத்துள்ளனர். இன்னும் அவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் தோல்வியடைந்துள்ளன. බෝම්බ වර්ගයේ මොකක්ද